வணக்கம், நான் உங்கள் சுந்தர். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பைக் ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கோம். யாரோட பைக் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைலட்டரோடது. இந்த டெலிவரி வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு ஒரு மந்த்துக்கு மேலே இருக்கும். அவர் இப்போ ஃபஸ்ட் சர்வீஸும் விட்டாச்சுல்ல? பண்ணியாச்சு. ஃபஸ்ட் சர்வீஸும் பண்ணியாச்சு. அந்த பைக்கை தான் நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். பேர் வந்து பிளாக் ஷார்க்கு. என்ன வண்டின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் அப்படியே இரும்பு சரி 200 ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நான் வந்து இந்த மாதிரி பேக் கேமரால வந்து ஒருத்தர் பிடிச்சி எடுத்து பழக்கம் இல்லை. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். நான் எடுக்கல, பேசுறேன். ரொம்ப கொஞ்சம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து கோல்டு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் அர்ஜுன் ரெட்டி வாய்ஸ் வரும். அர்ஜுன் ரெட்டியா இல்லை அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வரும். அதெல்லாம் கட்டுக்காதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பிளாக் ஷார்க் டியூக் 200. இதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஹெட்லைட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஏஜ் பர்சன்ஸ், ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிற அப்பா தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி இருக்கானே நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஒரு ரேஸ் வண்டி, இந்த வண்டி எடுத்தாலே 200 தான் பறக்கிறாங்க அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வண்டி அவங்களோட ஒய்ஃப் மாதிரி மெயின்டைன் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. பார்த்து பக்குவமாக பொறுமையாக வண்டி ஓட்டுற பசங்களும் இருக்காங்க. எல்லாருமே வண்டி வாங்கிட்டு எடுத்தோன்னே எல்லாம் டாப் ஸ்பீட் அடித்து ஆர்பிஎம்லாம் பறக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாருமே அப்படி தான் தப்பாக நினச்சிட்றாங்க. பெரியவங்க, அவங்க ஒய்ஃபு, பெரியவங்களோட ஒய்ஃபே எல்லாருமே அப்படியே தான் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எல்லா பசங்களும் இல்லை. ட்ராவல் பண்ணுற பசங்களும் இருக்காங்க, ஆனால் ரேஸ் போகிற பசங்களும் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் கான்ட்ரவர்சிக்குள்ளே போகல. நம்ம ரிவ்யூ போயிடலாம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 6 டிஆர்எல் இருக்குது. நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபாஸ்ட் லைட் போடுறேன். பிரைட்னஸ் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்டத்தால வந்து காட்டியிருப்பா. ஃபாஸ்ட் லைட் தான் போடுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஐபிஎம்மில் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 லைட் மட்டும் எரியும். அதுக்கப்புறம் ஐபிஎம் பண்ணால் மேலே இருக்கிற எல்லா லைட்டும் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு அழகான டிஆர்எல். இந்த கண்ணோட புருவம் மாதிரி இருக்கும், அழகான டிஆர்எல். ஆனால் இது ஓரளவுக்கு தான் தெரியுது. பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் நைட்டில் வந்து ஃபுல்லாகவே தெரியும். நீங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணால் தெரியாது, நான் தெரிய வைப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஒரு எப்பயுமே கேடிஎம் எல்லா வண்டியிலையும் கொடுக்குற இண்டிகேட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து டியூக் 200 பார்த்தீங்கன்னா ஹாலோஜனில் இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட இதுதான் ஒரு அல்டிமேட்டு. இண்டிகேட்டர் போடுறோம் பாருங்கள், இந்த பரியில் தம்பி. இண்டிகேட்டரு சுவிட்சஸ் பழைய சுவிட்சஸ் இல்லை, புது சுவிட்சஸ். ஓகேவா, எரியுது. இப்போ இந்த பக்கமும் எரியுது. ஏன்னா எனக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, நம்ம பல்சர் 150 நான் இதுதான் போட்டிருக்கேன், ஒரிஜினல் போட்டிருக்கேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா கிட்ட வந்துச்சு. ஈரோட்டில் தான் வாங்கினேன். ஆனால் அதுலேயே வந்து ஃபஸ்ட் காப்பி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அது வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு. நான் அது 3 வாங்கி வேஸ்ட்டாக போச்சு. அது ஏன் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சென்டரில் வந்து ஒரு ரிலே சிப் மாதிரி இருக்கும், பட்டையாட்டு இருக்கும். அது இருந்தால் தான் ஒரிஜினல், அது இல்லைன்னா வேஸ்ட்டு. அது உங்களுக்கு கலரிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ அது முக்கியம் இல்லை, அது உங்களோட விருப்பம் தான். அதுவே போடுறேன்னா போடுங்க, இல்லை எனக்கு ஒரிஜினாலிட்டியே மாற்றக்கூடாது அப்படியே தான் இருக்கணுங்க, அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் இது லுக்கு அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஃபோர்க் காட்டிடலாம். ஃபோர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸு எல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேடிஎம்னாவே உங்களுக்கு எல்லா வண்டியிலையுமே யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் தான் வரும். அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பழைய கேடிஎம்க்கும் இதுக்கும் இந்த யூஎஸ்டி ஃபோர்க்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டயாமீட்டர் மட்டும் ஹெச் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ டயாமீட்டர் ஹெச் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளோ 40 mm, ஒரு 40 mm வந்து ஹெச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இந்த டெலிஸ்கோப்பிக் இருக்கிறத விட இந்த யூஎஸ்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நல்லாவே லுக்காகவே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கோல்டு இல்லை, கோல்டு ஒட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு போயிடலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேடிஎம்மோட ரேசிங் இன்ஜின். அதாவது ஒரு 190 அது என்ன 199.5 cc
கிட்டத்தட்ட ஒரு 200 சிசின்னு வச்சுக்கோங்களேன். 200 சிசினா 200 சிசியே 200 ஸ்பீடே போகாது. அப்படியெல்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க. அப்படி பார்த்தா லாரி எல்லாம் 2500 3000 சிசிக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ போகுமானலாம் கேட்காதீங்க. அதோட பவர் அப்படி, ஆனால் அதோட டார்க் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டார்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 25 PS பவரு, 10,000 RPM. அதுக்கப்புறம் நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஒரு 20னே வச்சுக்கோங்க. ஒரு 19.3 மீட்ரு, 3 மீட்டர் டார்க்கு. நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? 20னே வச்சுக்கோங்க. நம்ம வண்டி வாங்கினா நம்ம தானே கூட்டி சொல்லணும், வேறு யாரும் சொல்ல போகிறா? ஆனால் இந்த வண்டிக்கு ஏற்ற பவர் இதுதான். சிங்கிள் சிலிண்டரு, லிக்விட் கூல்டு, ரேடியேட்டர் இங்கே இருக்குது. இதுதான் ரேடியேட்ரு. நம்ம வண்டியில் இல்லையேன்னு நான் இன்ன வரைக்கும் கதறிட்டு இருக்கிறேன். இது வந்து ரேடியேட்ரு. இன்ஜின் சூப்பராக இருக்குது. நான் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரிவ்யூ மட்டும்தான், டெஸ்ட் ட்ரைவ் தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேங்க், இந்த டேங்க் வந்து ஒரு 13 லிட்டர் டேங்க்கு, 2 லிட்ரு ரிசர்வ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மக்களே இந்த டேங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது என்னென்னா 13 லிட்டரு மொத்தம் டேங்க்கு, 3 லிட்டர் வந்து ரிசர்வு. நீங்கள் மினிமம் ஒரு 4 இல்லை 5 லிட்டராவது இப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வண்டி வந்து ஃபியூவல் இன்ஜெக்டடு. நம்ம பழைய வண்டி மாதிரி BS4 BS3லலாம் இந்த வண்டி இல்லை, வேறு அதர் மாடல்ஸ் சொல்கிறேன். இப்போ பஜாஜ் எடுத்துங்க, CT100 அந்த மாதிரிலாம் வண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து கார்பரேட்டர் மாடலு. நம்ம வேணுங்கன்னா பெட்ரோலை திருப்பிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடுச்சுன்னா அதோட வேல்யூ அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வராமல் இருக்க மினிமம் 2 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ E20 ஆயில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், டேங்க்கோட கெப்பாசிட்டி இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் அப்படியே வந்து பாருங்கள், அப்படியே இதுதான் இப்போ டியூக் 200. இங்கே கொஞ்சம் இப்போ தான் இதுதான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க டியூக் 200ல். அசார் சுவிட்ச் இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் இந்த சுவிட்செல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாகவே இருக்குது. கீழே இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது என்ன சென்டரில் வந்து பாஸ் பட்டன் இருக்குது, கீழே ஹாரன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய KTMோட தான், ஆனால் இதுதான் புதுசு. இதுவும் தான் புதுசு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்றலை, பட்ஜெட் காஸ்ட்னால எதுவுமே மாற்றலை, அப்படியே கொடுத்துட்டாங்க. BS3யில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இதுலேயே நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் இது KTM சைட்லேருந்து வைக்க மாட்டாங்க. நம்ம தனியாக போய் கடையில் அவுட்டரில் போய் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு குஷன் சீட் நல்லா தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி KTM BS3 ஓட்டியிருக்கேன். BS6 வந்து நான் இன்னும் ஓட்டினதில்லை. இப்போ ஓட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விஷயமெல்லாம் இருக்குது, சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே வரிசையாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சஸ்பென்ஷன் இருக்குது. எல்லா வண்டியிலையும் மேக்ஸிமம் ஒரு 1 lakh 1.5 lakhக்குள்ளே இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு சஸ்பென்ஷன் வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து இது நேக்கட் போச்சுங்கனால அதில் அந்த மாதிரி வராது. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து ஒரே சிங்கிள் சஸ்பென்ஷன் தான், மோனோஷாக் சஸ்பென்ஷனு. 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க, ஹைட் ஏற்றலாம் இறக்கிக்கலாம். ஓகேங்களா? அது எல்லா சஸ்பென்ஸ்லேயுமே பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய சஸ்பென்ஷனில் வந்து 3 இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வண்டியில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிஸ்க்குக்கு வந்துடலாம். பின்னாடி டிஸ்க்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABSல தான் வரும். இதில் வந்து ஒரு ABS, பின்னாடி ABS மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டுற மாதிரி நம்ம சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டிஸ்க்கு பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மக்களே டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 240 mm டிஸ்க்கு, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலிப்பர் பார்த்தீங்கன்னா பிரம்பேவோட கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த KTMல வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்விங்காமு ஒரே ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வண்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விலைக்கு ஏற்ற மாதிரி தானே காசு இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ மக்களே அப்படியே நம்ம டயருக்கு வந்தோம்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு 70க்கு 17 அதோட டயர். இது 200 cc செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பெரிய டயரு. ரேடியல் டயர், ரெண்டுமே ரேடியல் டயர் தான். உங்களுக்கு 2 ABS வந்துடும், டியூவல் சேனல் ABS தான். பிரேக்னு நிற்கும். இப்போ மக்களே அப்படியே நம்ம ஃப்ரண்ட் டயருக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்க்கு இருக்குது. டிஸ்க்கு நல்லா பெருசாகவே இருக்குது, 300 mm டிஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கேலிப்பருமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயே போட்டிருக்கு பிரம்பேன்ட்டு. அதுக்கப்புறம் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 110க்கு 70 17. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 200 cc இதுதான் இருக்கிறதுலே பெரிய டயரு. அதுக்கப்புறம் ABS தான், பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு KTMனாலே டியூவல் சேனல் ABS வந்துடும்.
அதை நம்ம வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். போலவா? ஸோ மக்களே, இப்போ அவுட்டரில் எல்லாமே பார்த்தாச்சு வெளியே. இப்போ நம்ம சென்டர் நம்ம ரைடிங் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு வந்துடலாம். இதுதான் 5 இன்ச்சுக்கான டிஎஃப் டிஸ்பிளே. ஆன் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3. இங்கே இப்போ ஒன்றுமே தெரில. அங்கே பாருங்கள், ரெடி டு ரேஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் ஆன் ப்ரெஸ்டு, கில் சுவிட்ச் ப்ரெஸ்டு இருங்க பண்ணால் அது போயிடும். உங்களுக்கு அந்த சவுண்டும் கேட்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். லைட்டாக வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். எதனாலனா டிஸ்பிளே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் அப்படி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நியூட்ரு வந்துடுது. மேலேயே உங்களுக்கு ஏபிஎஸும் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜின் செக் லைட்டும் வந்துடுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆச்சு. சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஞ்ச் காட்டுது, 150 கிலோமீட்டர் வரைக்கும்னு காட்டுது. கீழே வந்து ஏபிஎஸ் இப்போ ரோடு மோடில் இருக்குது. கீழே வந்து இது என்ன ஸோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா ஃபியூயலுக்கான லெவலு. அடுத்தது வந்து பேட்ரி எவ்வளோ வாட்ஸ் இருக்குங்க காட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் ஸ்பீடு 40 வரைக்கும் போயிருக்கு அப்படி தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்து 704 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கில் சுவிட்ச்லலாம் இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இன்னொரு இதெல்லாம் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இப்போ வண்டி ஆஃபில் இருக்குங்காட்டிக்கு லோன்னு காட்டுது. வண்டி ஆன் பண்ணி ரன்னிங் பண்ணோம்னா அது எவ்வளோ ஹீட்டில் இருக்கோ காட்டும். ஸோ மக்களே, நம்ம அப்படியே இந்த டிஸ்பிளேக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த ஸ்விட்ச் கியர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விட்ச் கியரு. நம்ம இதிலேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே உள்ளே போனோம்னா மோட்டார் சைக்கிள்னு இருக்குது. இங்கே வந்து கீழே ஏபிஎஸ் இருக்குது. அதிலே போனோம்னா இங்கே ஏபிஎஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோடுன்னு இருக்கா. இது வந்து உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். ஏன்னா அந்த டிஸ்க்கு பக்கத்தில் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ ரோடு கீழே இது பண்ணோம்னா சூப்பர் மோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இருக்கிறதுலையே. எதனால் அந்த சூப்பர் மோட்டோ வந்து நம்ம ஆஃப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டிஸ்க்கு வந்து ஏபிஎஸ் இருக்குது. நம்ம அதை வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் நம்ம எல்லா டைம் ப்ளைன் ரோட்லலாம் நம்ம ஆஃப் பண்ணி ஓட்டக்கூடாது. ஏன்னா ஏபிஎஸ் இருக்கிறது வந்து நம்ம சேஃப்டிக்கு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து அப்போ அது எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் இந்த நான் ட்ராக்லலாம் ஓட்ட போகிறேன் அப்படின்னாங்கன்னா இதில் இந்த வண்டியெல்லாம் ட்ராக்கில் ஓட்டலாம். அந்த மாதிரி ஓட்டும்போது அந்த 2 பர்பஸ்க்காக நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டலாம். இல்லை எனக்கு அப்படியே தான் நான் மெயின் ரோட்லேயே தான் ஓட்டுவேன்னா அப்படி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஏன்னா அது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டக்கூடாது. ஏன்னா நம்மளோட சேஃப்டி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்தோம்னா அடுத்தது வந்து கீழே வந்து பைக் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து இப்போ 56 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஃபியூல் ரேஞ்சு 150 கிலோமீட்ரு, பேட்ரி, அப்புறம் ஓடோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேட்டுமே கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து டேங்க் கவர்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேங்க் கவர்லேயே வந்து இந்த மாதிரி பின்னாடி கவரில் எழுதி ஒட்டிடுவாங்க. என் வண்டியிலலாம் ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி ஒட்டவும் முடியாது. அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குங்காட்டிக்கு நம்ம அவங்க இதிலேயே எல்லாம் இது பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளும் அதில் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃபின் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ரிப் 1 ட்ரிப் 2 நம்ம எல்லா பைக்லேயும் மாற்றுற மாதிரி தான். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, வேறு என்னால ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே 2 இருக்குது. இது வந்து 10x10 நேவிகேஷனு. இதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவ் பண்ணல. ஏன்னா 1000 கிலோமீட்ரு இது பண்ணி தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஷோரூமில். அதனால் இன்னும் அது 2 வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. 1000 கிலோமீட்டர் ஆகிடுச்சுன்னா அவங்களே எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஷோரூமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா ஃபேவரட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குயிக் செலக்ட் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, அப்புறம் ஷிஃப்ட் லைட் இருக்குது, கிளாக் டேட் அண்ட் டைம் இருக்குது. அது வந்து அந்த ஷிஃப்ட் லைட் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆர்பிஎம் லாக் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு வேளை நம்ம ரேஸுங்கிறத விட த்ராட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறபோது ஆர்பிஎம் லாக் ஆகும். அந்த லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஆரஞ்சு கலர் லைட் எரியும் ஃபுல்லாக. அதை நான் அந்த மாதிரி த்ராட்டில் சவுண்ட் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அது தெளிவாக காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட் வரும். இப்போதைக்கு அந்த 1000 கிலோமீட்டர் நம்ம இது பண்ணோம்னா மொத்தம் 3 கலர் காட்டும். 3 கலர் என்னென்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா அது சஸ்பென்ஸ் வந்து அது வந்து நம்ம இப்போ சொன்னால் அது வந்து போயிடும். எப்படி சொல்கிறதுனா, அது சர்வீஸ் விட்டால் தான் அதோட ஒவ்வொருத்தங்களோட ஃபீலிங் தெரியும். ஏன்னா நம்ம அது முன்னாடியே சொல்லி சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் ஏன்னா இப்போ அடுத்த வண்டியில் ஏதாவது வேறு மாதிரி கலர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி சம்பவம் ஆயிடும். அதனால் நம்ம அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த கிலோமீட்டருக்கு இது ஓடி இருந்தால் தான் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும்.
அதனால ஓப்பன் ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. ஸோ மக்களே, இந்த ஓவரால் டிஸ்பிளே ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியிலையும் பார்த்தது இந்த மாதிரி ஓப்பனாக உள்ளே போய் எல்லாம் எதுவும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து இதுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச்சு வித் குயிக் ஷிஃப்டரோடு இருக்குது. அதெல்லாம் பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம். ஏன்னா அதோட அருமை வந்து பெரியவங்களுக்கு தெரியவே தெரியாது. யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக தெரியும். ஓகே, நம்ம ஓவரால் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம அப்படியே டெயில் அடி பார்த்துடலாம். டெயில் அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டியூக் 200 இருக்கிறதே தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நீங்களே முடிஞ்சால் கண்டுபிடிங்க, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியுமே அதே இண்டிகேட்டர் தான். அப்புறம் நம்பர் பிளேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் அடிக்கிற கார்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷேர் அடிக்கும். இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குங்காட்டிக்கு உங்களுக்கு அங்கே வரைக்குமே அடிக்கும். அது என்னன்னு ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொருளையே காணோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வர்ற புது 390யோட ஒரு சிமிலரான மாடல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டணுன்றதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அண்டர்பில்லையே தூக்கிட்டாங்க. அது இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன காசு கட்டிங்கோசரமும் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி டியூக் 390 இது 390 மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஸோ மக்களே, இது பார்த்தீங்கன்னா எல்லா டியூக் 200க்குமே பார்த்தீங்கன்னா அண்டர்பில் எக்ஸாஸ்ட்டு தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வராது. மேபி 390 கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அட்வென்ச்சர் 390க்குமே இருக்கும். டியூக்குக்கும் இருக்கும், அட்வென்ச்சருக்கும் இருக்கும். பட் ஆனால் 200 அப்புறம் 125க்கு வந்து ரெண்டுக்குமே வந்து அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தான் வரும். மக்களே, நம்ம அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம். வண்டி ஆன் பண்ணிடுறேன். அந்த ஃபியூல் இன்ஜெக்டட் அந்த சாவி போட்டோன்னே சவுண்ட் நல்லாவே கேட்குது. நம்ம வண்டியில் கூட கம்மியாக கேட்கும். பட் ஆனால் இதில் சூப்பராகவே கேட்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3000 RPM வரைக்கும் ரேஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ரேஸ் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் RPM. ஒரு 8500 RPM தான் இது வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் RPM லாக் பண்ணியிருப்பாங்க. எல்லா KTMலையும் எல்லா வண்டியிலையுமே லாக் பண்ணி தான் இருக்கும். சவுண்டு கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் கட்டி விடுங்க. நான் இந்த மாதிரி அதை சொல்லிட்டு போயிடுறேன். சரி, நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். கொஞ்சம் ஏதாவது தடுமாற்றங்கள் பதட்டங்கள் ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. பெரிய கையெழுத்துக்கு பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் திட்டுறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நிறையா பேருக்கு தெரியலைங்க. நம்ம வர்ற பசங்களுக்கு, புதுசாக வர்ற பசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுன்னு சொல்கிறேன். அப்படின்னு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த சைட்லலாம் கலர் மாறும். ஐடியில் இருந்தால் மாறாது. ரேஸ் பண்ணால் தான் காட்டும். இருங்க நான் காட்டுறேன். சரிதா பாருங்கள், உங்களுக்கு சுற்றியும் அந்த ஆரஞ்சு கலர் வரும். அந்த 3 கலர் வந்து உங்களுக்கு அதில் தான் அந்த 3 கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் அது நான் என்ன கலர்னு சொல்ல மாட்டேன். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 RPMக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த 7000 RPM நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அந்த நைட்லலாம் சூப்பராக விசிபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதுதான் டியூக் ரிவ்யூ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பட் ஆனால் வண்டி இன்னும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. பண்ணி பார்த்துட்டு அதையும் ஒரு தனி வீடியோவை போட்டுடலாம். அது ஏன் தனி வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் காரணமாக. வேறு என்ன கண்டென்ட் இல்லை. மக்களே, நான் தான் உங்கள் NS கேப்டன். சுந்தரோட விலாகில் நான் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எதனால ரைட் ரிவ்யூவும் நாங்கள், அதாவது நார்மல் ரிவ்யூவும் ரைட் ரிவ்யூவும் எதனால தனியாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லை, ட்ராவல் விலாகராக. இப்போ நார்மல் வெளியே சொல்லக்கூடாதுப்பா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கவங்க அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து பண்ணிடலாம். மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிரும். பட் ஆனால் ட்ராவல் விலாகராக இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ட்ராவல் விலாகர்ஸ்லாம் ட்ரிப் எடுத்தால் மட்டும்தான் கண்டென்ட்டு. ஸோ எங்களால் அடிக்கடி ட்ரிப்பு எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஃபேமிலி பட்ஜெட் காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் தனித்தனியாக பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அதுவும் நாங்கள் எங்களைன்னு நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா ட்ராவல் விலாகருக்குமே கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், பட்ஜெட் பிரச்சனை. அது இல்லைன்னா எல்லாருமே எப்போ வேணால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம்ல, அவ்வளோதான்.
வண்டி எடுத்த எல்லாருமே வாசன் ஆயிர முடியுமா, வண்டி எடுத்த எல்லாருமே என்ஆர்எஃப் ஆயிர முடியுமா, யாரையும் வந்து சொல்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் வந்து ரெண்டையுமே தனித்தனியாக பண்ணுறோம். ரெண்டாவது டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகும். ஏன்னா உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோங்கிறதே ஒரு 20 நிமிஷம் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் ரைட் ரிவ்யூ பண்ணோன்னா அது ஒரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட 30-35 நிமிஷம் வந்துடும். அவ்வளோ நேரம் நீங்கள் யாரும் உட்காந்து பார்க்க மாட்டீங்க, ஆவரேஜாக 3 நிமிஷமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் தனியாக பிரித்து போடுறோம், ரொம்ப குழப்ப வேணாங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு வீடியோவை பார்த்துட்டு அது ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க.